போயிருக்காங்க தெரியலையா உனக்கு? இல்லையே, எங்க போனாங்க எல்லாம்? உட்கார்ந்துருக்காங்கம்மா. எவ்வளவு கூட்டம், வெறும் பொட்டக்காடா கிடக்குது. என்னன்னே எல்லாரும் எங்க போனாங்க? பொம்பளை ஆள் எல்லாம் காணோம். என்னத்தா ஆத்தாடி, நாங்களாம் இப்ப எங்க போறோம் தெரியுமா? எங்க போறீங்க? லவர் பண்றாங்க. நாங்களா காட்டுக்கு போறோங்க. காட்டுக்கு போறீங்களா? ஆமா, காட்டிக்கிட்டே போறோம். பாத்து போறீங்களா? வேண்டாங்க அண்ணே, நீ நினைக்கிற மாதிரி இல்லனே. காட்டுக்கு காவலுக்கு போறோம். காட்டுக்கு நீங்க எல்லாம் போயிருக்கீங்களா? இல்லம்மா, போனது இல்லையா? எந்த பொம்பளை பிள்ளையும் உனக்கு கூட்டது இல்லையா? பொம்பளை பிள்ளை தான் காட்டுக்கு கூட்டு போகுமா? திணைக்காடுல திணைக்காடுனா பொம்பளை பிள்ளைய தான் போகுங்க. அப்படியா? அதனால நீங்க எல்லாம் எந்த பிள்ளையும் கூட்டது இல்லையா? இல்லம்மா, ஒரு பிள்ளை விருப்பம் இல்ல. பெட்டிக்கார கேளுங்க. பெட்டிக்கார என்ன நீங்க? பெட்டிக்கார என்னம்மா? காட்டுக்கு போயிருக்கீங்களா? காட்டுக்கு போயிருக்கேமா. எதுக்கு? காலையில எந்திரிச்சதுக்கு போவாங்க. பேல்றதுக்கா? சீக்கிரமா. மிருதங்கரனே நீங்க போகாத காடே இல்லன்னு கேள்விப்பட்டேன். காட்டுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி நான் ஒருவரை காதலிக்கிறேங்க. என் காதல் எப்படின்னு சொல்றேன். சொல்லாம சொல்லுடா. ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் செய்தி வச்ச செய்தி சொல்ல மன்னவருதான். எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதான். சுந்தஞ்சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சே மன்னவரு மன்னவருதான். அழகு மன்னவரு மன்னவருதான். ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்சு செய்தி சொந்த மன்னவருதான். மாமாவையும் கூட்டிட்டு காட்டு. ஹரிச்சந்திரா அந்த நாள இல்லையா? 40 இந்த பெட்டில இல்லையே. அல்ல தேவரையா தேவரையா தேசம் போட்டும் தலைவனையா எக்குலமும் போற்றுகின்ற எங்கள் குல சிங்கமையா எங்கள் குல சிங்கமையாக தேவரையா தேவரையா
தேசம் போற்றும் தலைவரையா தேவரையா தேவரையா தேசம் போட்டு தலைவரையா எப்போதும் போற்றுகின்ற முத்து ராமலிங்கமையா ராமலிங்கமையா தேவரையா தேவரையா பசுமண்ணில் பிறந்தவரா பார்வோட்டும் தலைவனவரா மண்ணில் பிறந்தவரா பார்வோட்டும் தலைவரா பசுமண்ணில் பிறந்தவரா பார்வோட்டும் தலைவனையா ஆமா குலமும் வணங்குகின்ற ஒரே ஒரு சிங்கமையா குலமும் வணங்குகின்ற ஒரே ஒரு சிங்கமையா தேவரையா தேவரையா தேசம் போற்றும் தலைவரையா எக்குலமும் போற்றுகின்ற முத்து ராமலிங்கமையா ராமலிங்கமையா போராட்ட வீரரிலே தலை சிறந்த வல்லுனரா போராட்ட வீரரிலே தலை சிறந்த மன்னவரா போராட்ட வீரரிலே தலை சிறந்த வல்லுனரா மக்களுக்கு பாடுபட்ட ஒரே ஒரு தங்கமையா மக்களுக்கு பாடுபட்டு ஒரே ஒரு தலைவரையா தேவரையா தேவரையா தேசம் போற்றும் தலைவரையா உலகம் போற்றுகின்ற முத்து ராமலிங்கமையா முத்து ராமலிங்கமையா ஏழை எளிய மக்களுக்கு அப்புறம் அப்புறம் எப்படி எப்படி ஏழை எளிய மக்களுக்கு உதவுகின்ற தங்கமையா ஏழை எளிய மக்களுக்கு உணவளித்த தங்கமையா இல்லாத மக்களுக்கு நிலம் கொடுத்த சிங்கமையா இல்லாத மக்களுக்கு நிலம் கொடுத்த சிங்கமையா தேவரையா தேவரையா தேசம் ஓட்டும் தலைவனையா குலமும் போற்றுகின்ற முத்து ராமலிங்கமையா முத்து ராமலிங்கமையா தேசியமும் தெய்வீகமும் சிறந்த தலைவன் ஐயா தேசிகமும் தெய்வீகமும் இரு கண்கள் என்றவரா தேசியமும் தெய்வீகமும் சிறந்த தலைவன் ஐயா 18 சித்தரிலே பாவோட்டும் சித்தரையா 18 சித்தரிலே ஒரு ஓட்டல் தேவரையா 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 தேசம் போற்றும் தலைவரையா எக்குலமும் போற்றுகின்ற எங்கள் சுடர் தங்கமையா முத்து ராமலிங்கமையா அக்டோபர் 30 அலைகரண்ண திரண்டு வரும் அக்டோபர் 30 அடிகடல் திறந்து வரும் அக்டோபர் 30 அலைகரண்ண திரண்டு வரும் தெய்வத்தையே வணங்குவதற்கு எக்குலமும் ஓடி வரும் தெய்வத்தையே வணங்குவது குலமோ ஓடி வரும் தேவரையா தேவரையா தேசம் போற்றும் தலைவரையா குலமும் போற்றுகின்ற முத்து ராமலிங்கமையா 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 நன்றி 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 கைதட்டி கைதட்டி உற்சாகப்பத்தி அன்புள்ள யாரும் நன்றி தெரிவித்துக் கொண்டு ஏடா கூட்டம் கடல் மாதிரி இருந்துச்சு கடல் மாதிரி இருந்துச்சு எங்கிட்ட இருந்து அக்கா 4 பேருக்கு உட்காந்துருக்க சரி அவங்க இருந்தா அண்ணா இல்லைன்னா அண்ணா நமக்கு அது தேவையில்லை ஆமா நமக்கு 70,000 காசு சுவாக எங்க அப்பா வந்தாங்க எங்க அப்பா வந்து எங்களை கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொல்லிருக்கார் காவலப்பாருன்னு சொல்லுவார் சரி காவல் முக்கியம் இல்ல அப்புறம் காதல் தான் முக்கியம் அதுதான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் என்ன விஷயம் தர்கா நான் வளர்த்த அக்காவுகளுக்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் என்ன விஷயம்னே உங்களுக்கு நாத்தனா வர போறா நாத்தினாவா தம்பி பொண்டாட்டி வர போறா பூரா மக்களுக்கு சிரிப்பு எனக்கு பல நாளா பொண்ணே கிடைக்கல
உங்க தம்பி பொண்டாட்டி ஐயா எனக்கு மனைவி நம்ம மனைவி எனக்கு அது எப்படி உனக்கு பங்கு அண்ணே வைக்க உங்களுக்கு பல நாள் எனக்கு பல நாளா பொண்ணே கிடைக்காம இருந்து ஆமா சொன்னாங்க பொண்ணு கிடைச்சிருக்கு ஆனா இந்த ஊர்ல தான் கிடைச்சிருக்கு இந்த ஊர்ல என்ன நீ சொல்ற ஆமாங்க இந்த ஊர்ல தான் கிடைச்சிருக்கு ஆனா உங்க நாத்தனா வரப்போறா சரி அவளை பார்க்கணும் கட்டி பிடிக்கணும் முத்தம் கொஞ்சணும் அவதான் என் வாழ்க்கை அவதான் என் உலகம் என்ன சொல்றீங்க அவளை இதுவரை நேருக்கு நேரம் பார்த்ததே இல்லை பார்க்காம காதல் எப்படினே எங்க அம்மா அப்பா பார்த்த பொண்ணு பார்க்காம இருந்தா ஏன்னா தாய் தேப்பம் பார்த்து ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க மாட்டாங்க மய வாழ்க்கையை கெடுக்க மாட்டாங்க ஆமா ஆமா அந்த பொண்ணை இதுவரை நேருக்கு நேரம் பார்த்தே இல்லை அவ்வளோ அழகா இருப்பாளாம் குயில் போல கூவாலாம் அவளை பார்க்கணும் அவ பேர் என்ன தெரியுமா என்ன அவ பேரு எந்திரி அண்ணே அக்கா நீங்க எந்திரிக்காதீங்க நீ ஏன்டா எந்திரிக்கிற எந்திரிக்க சொன்னீங்க ஏய் உங்க அத்தாச்சி பேரு எந்திரி அந்த ஐயா எந்திரிச்சாரு பாருங்க அப்போ நீங்க உட்காரு உங்களுக்கு தான் திருவிழா மாதிரி இருக்கு எத்தனை கோடி கல்லு நல்லா செவந்திருக்கு நமக்கு ஒரு கட்டிக்கு தரப்படாதா உட்காருங்க எந்திரிக்கே உட்காரு அவர்தான் 18ஆம் படி கருப்பேன் 18ஆம் படி கற்பனுக்கு படைக்கிற சாமான் சாப்பிட்டு இருக்காரு எதிரொலி அவ பேரு எந்திரி இப்போ வந்துட்டு போனால அவ பேரு தெரியுமா என்ன அவ பேரு கிளப்பு அது என்ன கிளப்பு பேரியா எந்திரிக்கலன்னா கிளப்பு இப்ப எந்திரி சத்தம் போடாதே உன் குழந்தையா வரப்போறா அவளை பார்க்கணும்னு விரும்புறியா அப்புறம் இல்லைன்னா போயிடு உன் குழந்தையா வரப்போறா அவளை பார்த்துருமா செல்லாம் பொத்தி வச்ச மல்லிகை முட்டு பொத்திருச்சு ஐயோ அண்ணே நீங்க பார்க்கவே இல்லையா இல்லையடா என்னன்னு தெரியலடா வருது இல்லையா வாமா மின்னலு பொத்தி வச்ச மல்லிகை முட்டு பொத்திருச்சு வெக்கத்தை விட்டு ரொம்ப நாளானது ஹாய் இருந்துட்டேன் ஹாய் இருந்தே கேட்கலங்க உங்களை புதுசா பார்த்தனால ஹாய்ன்னு சொன்னேன் நீங்க நம்ம ஊருக்கு மருந்தடிக்க வந்திருக்கீங்களா இல்ல நீங்க நான் கட்டிக்க போற பொண்ணு எந்திரியோட அப்பதாவா இல்ல அந்த பிள்ளையோட அம்மாச்சியா ஹலோ 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 வாங்க யாரு என்னன்னு சொல்லுங்க நான் தான் உங்களுக்கு பார்த்த பொண்ணு எந்திரி இது நான் தான் உங்களுக்கு பார்த்த பொண்ணு எந்திரி ஐயோ என் தலையில இடி விழுந்துருச்சு மழை வருதா மழையே வந்தால் நாடகம் நிக்காத இருக்குல்ல 10 வருஷம் கழிச்சு நீங்க எனக்கு கிடைச்சிருக்க அதை பத்தி எனக்கு என்ன கவலை இல்லை பரவாயில்ல உன்னை நான் கட்டிக்கிறேன் அது 2வது யூடியூப்ல கட்ட ஒரு சண்டைக்கு வந்துடாமடா பரவாயில்ல அடி எந்திரி நீதான் என் வாழ்க்கை நீதான் என் உலகம் போடி வாடின்னு பேசாதீங்க ஏன் எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை இஷ்டம் இல்லைன்னு சொல்லாத நீதான் என் வாழ்க்கை நீதான் என் உலகம் நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படி சொல்லாதீங்க அடியே எந்திரி நான் பிடிக்கல நம்ம கல்யாணம் பண்றோம் கல்யாணம் நேரம் அப்படியே கொடைக்கானல் போறோம் கொடைக்கானல் மயத்த புடுங்கண்ணே இல்லைன்னா அப்படியே ஊட்டி வரோம் ஊட்டி போய் இது போற ஊட்டி போய் கல்யாணம் பண்ணா சந்தோஷமா டூர் போறோம் இல்லையா கல்யாணமே வேணாம் கொடைக்கானல் ஊட்டி வராரு கல்யாணம் வேணாமா எங்க ஆத்தா அப்ப என்ன என்னாச்சு கொண்டாடு போல என்னாச்சு உங்க அப்பா மண்டிய போட்டாரா வேற லவ் பண்றியா இல்ல மாட்டேன்னு சொல்றியா நான் போயிட்டு வரேன் அடி அடி வாடியா கோவப்படாத இல்ல சும்மாவே எங்க ஆத்தா எங்க அப்பாரும் சண்டை போடுறாங்க ஆனா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க உனக்கே தான் கட்டி வைக்கணும்ன்றாங்க ஒன்றும் இந்த சாலை போடல எடுத்து அங்கிட்டு வீசிடு ஆனா இந்த சால் வந்து இதுக்குள்ளதாங்க மாட்டேங்கிறாங்க எனக்கே கட்டணம் சொல்றாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நல்ல மாப்பிள்ளை யாருன்னு நல்ல மாப்பிள்ளைலாம் நினைக்கல நகை வைக்கிற விலைக்கு எப்படியாவது அவன் தலையில தள்ளி விட்டு பாக்குறாங்க நகை நடி பெரிய நகை பொல்லாத நகை ஒரு பவுன் நகை 1500 விற்கிறாங்க ஒரு பவுன் 1500 விற்கிறாங்க போன வாரம் 1330 வித்தாங்க ஒரு பவன் 1500 நீ நகை கடைக்கு போனியா விருதுங்க கவரிங் கடைக்கு போனியா
ஒரு பாவே 1.5 லட்ச ரூபா அதுக்கு 1500 ரூபாயா? 1.5 லட்சமா? அடியே ஏன் கல்யாணத்துக்கு மாட்டேன்னு மறக்கிற? பயமா இருக்கு. இன்னும் யோசனை பண்ணி பேசுறீ? என்னடி யோசனை பண்ண விட்டுட்டேன். ஏன் என்னாச்சு? ஏன் கல்யாணத்துக்கு வேணாம்ன்றது தெரியுமா? ஏன்? நான் ஒரு லட்சியத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்ன அப்படி லட்சியம்? படிச்சுக்கிட்டு இருக்கேன். பட்ட படிப்பு முடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓஹோ, ஜோரா ஒரு கைத்தட்டு கொடுக்கணும். ஏன்னா கல்வி தான் முக்கியம். உண்மையிலே பெரிய விஷயம். படிக்கிறோம்ங்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி நீங்க என்ன படிக்கிறீங்க? நான் படிக்கிறது சொன்னா நீ என்ன படிக்க வைக்க போற? சொல்றீ, அப்புறம் கட்டிக்க போறேன், படிக்க வைக்க மாட்டானா? நான் படிக்கிறது பிஆர்சி. பிஆர்சி காரியாபட்டி டு விருதுநகர் பசுமாரில் தெரியுது. சரி, பிஆர்சி முடிச்சுட்டு எம்டிஎஸ். எம்டிஎஸ்னா? எம்டிஎஸ்னா விருதுநகர் டு சென்னை, பாயிண்ட் டு பாயிண்ட். பசா. சரி, அடியே ஏன் இந்த கல்யாணத்துல இவ்வளவு நான் உலட்டி வரேன் தெரியுமா? ஏன்? நான் எங்க வீட்டுல அரைப்படி அரிசி வேக வச்சு அதவே வடிச்சு இறக்க முடியாது. நான் கொள்தே வரேன். இவர் வாங்கடா, வந்து உட்காருங்கடா. என்ன பொம்பளை மாதிரியே இல்லையே. ஆணும் கட்டு போயிடும். சரி, ஏன் நீ மாட்டேன்னு வெறுத்து பேசுற? நான் அரைப்படி அரிசி வேக வச்சு வடிச்சு இறக்க முடியாது. சரி, ஆனா ஒன்னைய கட்டிக்கிட்டா நான் ஒரு நாளைக்கு 3 கூட அரிசி வேக வைக்கணும். அடியே, என் உருவந்தே அப்படி லோடு இருக்காது. உருவந்தே அப்படின்ற ஆனா பெரிய மண்பானையே வச்சிருப்பவருக்கு உள்ள அப்படி நினைக்காது. அது மட்டும் இல்ல. சரி அண்ணி, சும்மா இருடா. சாப்பிட்டீங்களா? அண்ணி சரிடி, நான் இருப்பது 30 கிலோ, நீ 90 கிலோ இருப்பவருக்கு. அடியே, ஒரு சல்லின்னு இருந்தா ஒரு லோல இருந்தாத்தான் அமுக்க முடியும். அமுக்குனா பரவாயில்ல, நீ நச்சு எரிஞ்சிருவேன்னு பயமா வரும். சரி, பயப்படாத. வாழ்க்கை தான் முக்கியம். வாழ்க்கை முக்கியம்ன்றானா ஓட்ட உலக்க இருக்கானா? ஆனா உன்னை நான் கட்டிக்க போறது ரொம்ப பெருமைப்படுறேன். உன்ன மாதிரி பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணோம்னு வச்சுக்கவே, கரண்ட் பில் கட்டினே கூட நம்ம வீட்டுக்கு வர மாட்டேன். ஏன் கரண்ட் பில் ஓடாதா? எதுவுமே ஓடாது. உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் சிங்கப்பூர் போய் 25 வருஷம் கழிச்சோட வரலாம். ஏன் அவ்வளவு என் மேல நம்பிக்கையா? ஆமா, இப்போ ஒரு நாள் வந்தால கிளப்பு அவ்வளவு மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சோம். நான் உன்னை கட்டிக்கிட்டா உன்னை தவிர வேற யாரையும் ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டேன். எனக்கு தெரியும். ஏன்னா என் தலையெழுத்து அதே, உன்னை விட்டா வேற எதுவும் இல்லை. உன் மூஞ்சில வேற யாரும் முடிக்க மாட்டாங்க. அடியே வாடி. சரி வா, நீ தான் ஒரே சாயா சுருக்கு சுருக்கு குத்துது. உன் தங்கச்சி வாரா. அடியே கிளப்பு. கிளப்புன்னு பூரா கிளப்பி விட்டுட்ட. மாமா, எதுக்கு மாமா என்ன கூப்பிட்டீங்க? ஒரு முக்கியமான விஷயம். என்னது? நீ எனக்கு வேணாம். முக்கியமான நீ எனக்கு வேணாம். நீ வேணாம். ஏன் வேணாம்? என்ன காரணம்? எனக்கு செட் ஆகாது. உங்க குலம் வேற, என் குலம் வேற. குலமா? நீங்க உங்க குலம் உசிலம் குலம், என் குலம் தெப்ப குலம். என்னங்க நீங்க எனக்கு வேணாம். வேற யாரு? வேணாம். எனக்குன்னு ஒருத்தி இந்த ஊர்ல பிறந்திருக்கா. இந்த ஊர்ல அள்ளிதான் முடிச்சான். என்ன சாமி பேசு சிங்கா? என்னத்தான் பேசுற? அம்மா ஒண்ணு விளங்காமத்தே அவரு மொட்டை நாக்கா எல்லாரும். விளங்காத வர நல்லதுதான். மாமா, யாரு முதல்ல இப்ப எவ்வளவு வச்சிருக்க? எனக்குன்னு ஒருத்தி இருக்கா. யார் அவ? இது என்னது மாமா? இது பேர் என்ன? இவங்கதான் நான் கட்டிக்க போற பொண்ணு எந்திரி. இத பார்த்தா போல எந்திரிக்குமா? என்னைய பார்த்து எந்திரிக்க, உன்னைய பார்த்து எந்திரிக்கட்டும். டபக்கு எந்திரிக்கட்டும். உன்னை பார்த்தா போல எந்திரிக்கவங்களுக்கு இதே பாருங்க. கிழிச்சு புரியாம கிழிச்சு பாரு. உன்னைய பார்த்து அது எப்படி நிக்குதுன்னு. உன்னைய பார்த்துட்டேன். இல்ல அங்க இருந்து வந்துட்டா. என்னைய பாரு, அப்படியே கொண்ட நிறைய பூ வச்சுக்கிட்டு வந்துட்டா. பூடா கொண்ட நிறையப்பா. பூடா கொண்ட குத்து. அங்க இருந்து வந்துட்டா. பூடா கொண்ட நிறைய வைப்பாங்க. வேற எதுல வைப்பாங்க? ஏய், ஆளில மண்டல பாரு. பொம்பளை பூடா தேவியா? மூணு முண்டை ஆளில மண்டல எடுவட்ட பாரு. ரசனை கேட்டவன உனக்கு பொம்பளை கண்ணுக்கு தெரியல முட்டா பாரு. நீ போடா அவதா
ஐயோ இவள பார்த்தா முளை எந்திரிக்குமா டேய் அடியே நீ எல்லாம் முளை பொம்பளையா உனக்கு என்ன புருஷன் கிடைக்கலையா நீ புரிஞ்சுங்க போய் பனை மரத்துல ஏறு போய் புருஷன் கிடைக்க நீ போய் வாழை மரத்துல ஏறு தென்னை மரத்துல நீ போய் முருங்கை மரத்துல ஏறு வந்துட்டா என்னைய பாரு ஆட்டி அழுத்தவள வீட்டை கழுத்தவள யாரு நீயே நானே எடுவட்டம்டே முளை பொம்பளைனா அலே குந்தாடி பழ எங்களை போட்டு தட்டையில கொண்டு நீ கால ஆட்டிட்டு வந்து ஏண்டா உனக்கு ரசனையே இல்லையா இவெல்லாம் ஒரு பொம்பளையா பொம்பளை கிடைக்காம பொம்பளை பிடிச்சிருக்க ஏய் மரியாதை வார்த்தை அளந்து பேசு. ஏய் உனக்கு அவ்வளவு மரியாதை போது வந்தா வரையா மகன் நீங்க உட்காருங்க. நான் போட்டு உட்காருங்க. நெஞ்சு வலி வந்துரும் ஏய் உனக்கு ரசனை இல்லையாடா இவெல்லாம் பொம்பளையா முதல்ல அவரு என் கால அளவுக்கு ஒரு அடி என் கால அளவுக்கு இது காலா முதல்ல கறி கட்ட மாதிரி இருக்குது எனக்கு காலா கால்ல ஒருத்தலா இல்ல என் கையில ஒருத்தல இல்ல குந்தாடி பழ இருடா அவளை சொல்ல விடுறா எது அது அவ்வளவு எதுல பொறுத்தலா இருக்க ஓ லத்தன வந்து ஊருக்குள்ள தெரியாது ஓ லட்சணம் மசனி எங்களுக்கு தெரியாது அரே அடிக்கு முறை அடிக்கு நானும் தான் அப்படியே அட்டிக்கு அட்டிக்கு வைப்பேன் 15 வருஷம் நீ பெட்டிக்காரன் வச்சிருந்தா தெரியாதா நீ 20 வருஷமா மிருதங்க வச்சிருந்த எனக்கு தெரியாதா என் கையில காப்பு கட்டிருக்கேன் அவனை கத்துக்கிட்டு நான் என்ன பண்றது இப்பதானே கட்டியிருக்கா இதுக்கு முன்னாடி யார் நீ 5 வருஷம் ஆல்ரவுண்ட் காரன் வச்சிருந்தா தெரியாது ஏய் முகரைய பாரு முகரைய நீ 10 வருஷமா தாரகார வச்சிருந்த எனக்கு தெரியாது நீ காளியம்மாள் பூசாரியே வச்சிருந்த நீ மைக் செட் கரைய வச்சிருந்த எனக்கு தெரியாதா உங்க ரெண்டு பேரும் வச்சு நான் தான் இப்ப மறந்து மைக் செட் காரன் மட்டும் பேசாத ஏன் எத்தனை வயசு இருக்காண்டே தெரியல 15 வயசு 20 வயசு இருக்கா சுத்தியே உட்கார்ந்திருக்கேல யாரு ஓனர் யாரு ஆபரேட்டர்னே தெரியல. அடி 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 நம்ம தண்டு ஓடக்கூடாது சரி வாங்க, வாழ்க்கையில ஒற்றுமை முக்கியம். வா வா நம்ம ரெண்டு பேரும் உரல்லையும் ஒரு உலக்கைய போட்டு நங்கு நங்குன்னு குத்தணும். ஆனா நீ என்ன காப்பு கட்டினாலும் அதுல தயாரா இருப்ப. இதுல நீ திருவண்ணாமலை வர போயிடுற, அங்க இருக்க கோயில் ஒரு உரல் எப்படி போட்டு குத்துவ நீ? ஒரு உரல் ஏன் வாரத்துல 7 நாள் இருக்குல்ல, 7 நாள் இருக்கா இல்லையா? 3 நாள் உன் வீட்டுல, 3 நாள் என் வீட்டுல, ஒரு நாள் விருந்தினர் பெரிய ஆஸ்பத்திரிக்கு அவன் குளுக்கோஸ் ஏத்த போட்டோம். அப்புறம் என்ன செய்யறது, பூரா புடிச்சு இழுத்துக்கிறோம். கை கால மட்டுமா, வாயெல்லாம் புடிச்சு இழுத்துக்கிறோம் அப்படியே. அப்புறம் என்ன செய்யறது, இங்க பாய மூடு. ஏ அம்மா கூப்பிடுப்பா தங்கச்சி. புருஷனை தேடி வந்தேனே. அதிசயமான பெண் தானே அவ புருஷனை தேடி வந்தேங்கிறா. பாட்டு அப்படியா வருது? ஏனே யாரு முதல்ல என் பாட்டுக்கு எதிர்பாட்டு பாடிக்கிட்டு இருக்காவ? நான் தான் உங்க நாத்தனா. என்ன நாத்தனாவா? அண்ணே எப்படிண்ணே எனக்கு நாத்தனா? நாத்தனா அவ காரணம் இருக்கு. எப்படி? என்ன காரணம்? அது என்னன்னு விவரத்தை சொல்றீ? என்ன காரணம் சொல்லுங்க. எப்படி நாத்தனா? எப்படி நாத்தனா? இவர் ஏத்தனார், நீங்க நாத்தனா.
ஏத்துனானா தாலி கயிறு ஏத்துனது. தாலி கயிறா? குறுக்கழுத்து படிச்சிருக்கா. அப்படியா? அதனால சுருக்கமா தான் பேசுறேன். ஏனே என்ன முக்காடே போட்டுறாரு? ஏனே வெக்கமா? அவர் கர்த்தர். என்னங்க நீ மூடிக்கிட்டு இருக்க? மதம் மாறிட்டா. என்ன மதம் மாறிட்டாளா? கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? ஹalleluya ஜெபிக்கிறோம். ஏய் ஐயா பயப்படாதம்மா. அண்ணே உனக்கே இப்படினா அண்ணே 15 வருஷமா வாழ்க்கை 15 வருஷமாவா? எப்படி நீ ஜீரணிச்சுக்கிட்ட? ஏன் நான் எதுல குறைச்ச? கால்ல குறைச்சலா இல்ல கையில குறைச்சலா இல்ல என் மண்டையில குறைச்சலா? ஐயோ எங்க அண்ணன் வாழ்க்கையே போச்சே. நான் என்ன பண்ணானே? உனக்கு வேற பொம்பளையே கிடைக்கலையா? இப்பதான் கிடைச்சாளா? அம்மா இங்க வாமா. என்னனே? இப்பதான் நம்ம வீட்டுக்கு வர போற மகாலட்சுமி. அப்படியா? இவ வேணாம். என்ன இந்த புள்ளைய சொல்லு மகாலட்சுமினே. அவள சொல்ல பத்தியா? இவ வேணாம் வேணாம் வேணாம். ஏய் எங்கடி வேணாங்கறா? அவன் வேணாங்கறா? இவதான் நம்ம வாழ்க்கை. அண்ணே அண்ணே அவளை தொட்ட கையில என்ன தொடாத நான் டீ குடிப்பேன். டீ நீ டீ குளிச்சால் சரி டீ குளிச்சால். அண்ணே இப்படிலாம் ஓர வஞ்சகம் பண்ணாதானே. அவளாச்சும் 10 வருஷம் 15 வருஷம் இப்ப 20 வருஷமா உன்னோட இருக்காளே கல்யாணம் பண்ணிக்கிட்டு. எப்படி பெண்ணுக்கு துரோகம் பண்ணலாமா? இது ஒரு மொகரேண்டி இத கட்டி வந்துட்டா. நீ ஒரு மொகரே ஓ மொகரே வந்து மொகரே போய் ஓ மொகரே போய் முதல்ல கண்ணாடியில பாரு. ஆளுகளே மண்டகளே. வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கணும். போதும் உங்க சண்டை போதும். ஆமா சண்டை போடுறாங்க. வாழ்க்கையில ஒற்றுமை இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும். சந்தோஷமா இருக்கணும்னு வந்தேன். நான் உங்களை பார்த்துட்டு சந்தோஷம்னா என்ன? நான் உங்களை பார்த்துட்டு சந்தோஷம்னா ஆனந்தம். ஆனந்தம்னா ஆனந்தம்னா இன்பத்தோட இருக்கணும். இன்பம்னா இன்பம்னா மகிழ்ச்சியோட. மகிழ்ச்சினா மகிழ்ச்சினா பூரிப்பு. பூரிப்பாகையில மொகரையா பாரு மொகரையா. பூரிப்பு உண்டாகையில சந்தோஷமா இருக்கணும். அண்ணே சே என்ன ஒரு சந்தோஷம் உங்களுக்கு. ஆமாமா அப்பா வந்திருக்காரு. அப்பா வந்து நம்ம கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொல்லிருக்காரு. பறவையை விரட்டுவோமா? கட்டிடுவோம். ஹalleluya 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 ஹalleluya. அக்கா இந்த அடுத்த வீடியோ எடுங்க.
என்ன இடுப்பு என்ன ஆட்டு ஆஹா உங்க நாத்துல ஆற இந்த ஆட்டு தான் மெயினா எடுங்க அண்ணங்க அண்ணே அண்ணே நீ ஒரு முறை ஆட்டி காட்டினே வா ஆட்டு வா அண்ணே நீ ஆட்டி காட்டினே என்ன பண்ற குத்த முடியாம குத்துற மாதிரி அண்ணங்காலா ஐயோ அதான் நான் முதவே சொன்னேன் நீ ஒரே ஆட்டாத கீழே விழுந்துரும் என்ன மாதிரி ஆட்டு என்னம்மா அது இத்தனை மாட்டினா எப்படி ஆடும் அது மாதிரி இருந்தா அண்ணங்களா பறவையில அவன் வந்துகிட்டே ஆளுப்புற பக்கமாக இருந்து